Dear friends, welcome to this channel Dr. Commerce and the course Corporate Accounting. இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ டாக்டர் காமர்ஸ் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற 4th வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற எல்லாமே ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டுமே இதில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கிரியேட்டட் பை லா படி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சட்டப்பூர்வமாக அந்த கம்பெனியை தொடங்குறோமோ, லைக் வைஸ் எண்ட்ஸ் பை லா லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ண முடியும், அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் தென் லாஸை ஃபாலோ பண்ணி அந்த கம்பெனி அப்படின்றத க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரியே எண்ட்ஸ் பை லா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். தட்ஸ் அ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மெத்தட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ்லேயே வைண்டிங் அப் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முதல் வேலைகளை தான் நம்ம வைண்டிங் அப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனியை என்ன மாதிரி பண்ண போகிறோம், என்னெல்லாம் அடுத்தடுத்து ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் வைண்டிங் அப். அதாவது என்னென்ன ஒர்க்கை நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத வைண்டிங் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைண்டிங் அப் பை த கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கோர்ட்டே சொல்லலாம். அதாவது என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட் அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷன் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அந்த கோர்ட்டு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கம்பெனி இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் கம்பல்சரி வைண்டிங் அப் பை த கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்பெனி அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரியாக 2 மெம்பர் இருக்கணும், 2 மெம்பர்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனி அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாலண்டரி வைண்டிங் அப் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. வாலண்டரி வைண்டிங் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா இது 2 பர்சன்ஸ்க்கு தான் என்ன பண்ணுற உரிமை இருக்குது அப்படின்னா வாலண்டரியாக வைண்டிங் அப் பண்ணணும் அப்படின்ற சொல்கிற உரிமை இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாக இருக்குது, செகண்டு மெம்பருக்கு. இவங்க 2 பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாலண்டரி வைண்டிங் அப் த சூப்பர்விஷன் ஆஃப் த கோர்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த வாலண்டரியாக வைண்டிங் அப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் த வாலண்டரி வைண்டிங் அப் த சூப்பர்விஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் அப்படின்னா யார், ஹூ இஸ் அ லிக்விடேட்டர். லிக்விடேட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பர்சன் தான். 1 or more பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனியோட லிக்விடேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் லிக்விடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிக்விடேட்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாருக்கு தான் அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் லிக்விடேட்டர் அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்கேஸ் கிரெடிட்டார் அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணலை அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெம்பர் இருக்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த சான்ஸ் அப்படின்றது மாறும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிக்விடேட்டர் அப்படின்றத சொல்கிறோம். ஒரு பர்சன் தான், ஒருத்தராக இருக்கலாம், 2-3 பேர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் லிக்விடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த லிக்விடேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரியலைஸ் பண்ணணும். அந்த ரியலைஸ் பண்ணி ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை செட்டில் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் அந்த லிக்விடேட்டர் அப்படின்றத பண்ணுவார். அதை தான் நெக்ஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் அப்படின்ற ஒரு பர்சன் அப்பாயின்ட் பண்ணியாச்சு. அவர் தான் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். அதாவது வைண்டிங் அப் பண்ணுறதுக்கு அசட் எவ்வளவு இருக்குது, லைபிலிட்டி எவ்வளவு இருக்குது, யார் யாருக்குள்ள எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கை பண்ணுவார். அப்படி பண்ணுற அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் ரெமுனரேஷன் அப்படின்றத கொடுப்போம். சம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கான்செப்ட் தான் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெமுனரேஷன் மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பெர்சன்டேஜ் ஆஃப் அசட் ரியலைஸ்டு, அசட்டை ரியலைஸ் பண்ணுறதுலேருந்து சம் பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். ஆர் பெர்சன்டேஜ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு கொடுக்கக்கூடியதுலேருந்து பெர்சன்டேஜ் எடுக்கலாம். அண்ட் அ பெர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார், அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு கொடுக்கக்கூடியதுலேருந்து சம் பெர்சன்டேஜ் அப்படின்றது எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக ஒரு கமிஷன் ரெமுனரேஷன் அப்படின்றத பே பண்ணுவோம். தட்ஸ் அ லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீகலாக கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன் த லிக்விடேட்டர் ரியலைஸ் ஆல் த அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ். அசெட் லயபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விடேட்டர் அப்படின்றத அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அண்ட் த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு டு ரெக்கார்ட் த ரெசிட் அண்ட் பேமெண்ட்ஸ். இட் இஸ் கால்டு லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசட்டு லைபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றத வேல்யூ பண்ணிடுவோம். ரெசிட் அண்ட் பேமெண்ட்ஸ், ஸோ அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணதுலேருந்து எவ்வளோ கிடைச்சது, தட்ஸ் த ரெசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது யார் யாருக்கெல்லாம் நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி ரெசிட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் பே பண்ணணும், எந்த ஆர்டரில் பே பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக இந்த ஆர்டர் தான் நம்ம பே பண்ணணும். இந்த ஆர்டர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு கிரெடிட்டார், செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணுவோம். அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன். இந்த காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷனில் பார்த்தீங்கன்னா லீகல் சார்ஜஸ் அப்படிங்கும்போது இப்போ அதை நம்ம பே பண்ணியே ஆகணும். அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அதை பே பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் அ லீகல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அண்ட் தென் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு பே பண்ணுவோம். அன்செக்யூர்டு கிரெடிட்டார், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸில் டியூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், இந்த மாதிரி பே பண்ணுவோம். இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணுவோம். இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிக்ஸாக லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ்.